Hi friends, welcome to Tamilnadu special. எல்லார் வீட்லேயுமே நம்ம முட்டை குழம்பு கண்டிப்பாக செஞ்சுருப்போம். ஆனால் அந்த டேஸ்ட்டில் வந்து நமக்கு போர் அடிச்சிருக்கும். அதனால் இந்த உடச்சி ஊற்றின முட்டை மசால் கிரேவி கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் வந்து நான் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, நான் டப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த குழம்பு காலி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் சுடு சாதத்துக்கு வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனான பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 5 பேர் தாராளமாக இந்த முட்டை கிரேவி வந்து சாப்பிட்லாம். ஸோ அதுக்கான அளவு வந்து என்னன்னு பார்க்கலாம். இப்போது மசாலா அரைக்க என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 6 லவங்கம், மீடியம் சைஸில் 3 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாம் நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வதக்கி விடுங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் 1 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இல்லைன்னா 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 7 வரமிளகா, இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸில் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக வறுத்த வேர்க்கடலை தோல் இல்லாதது, அது வந்து 1 கைப்பிடி அளவும், 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். கிரேவி செய்ய 50 ml எண்ணெய் விட்டுட்டு 1 துண்டு பட்டை, 3 லவங்கம் சேர்த்துட்டு இது கூடவே அரை வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம்னா 5லேருந்து 10க்குள்ளே போட்டுக்கோங்க. இது கூடவே 4 இனுக்கு கறிவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நல்ல மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி 1 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க. குழம்புக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்போது ஜாரில் வந்து மீதி மசாலா இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரேவி எவ்வளோ திக்னஸாக வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முட்டை சேர்க்கணும். பாருங்கள், உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியுது. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 7 முட்டை எடுத்திருக்கேன் நான் கிரேவிக்கு. இதை ஒன்று ஒன்றா உடச்சி விட்டுக்கலாம். முட்டை எல்லாமே வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று விடாமல் தனித்தனியாக உடச்சி விட்டுட்டு அது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. முட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியை வச்சுட்டு நம்ம முட்டை வந்து அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விடணும். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணவே இல்லை, அந்த கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கிளறப்ப முட்டை உடையாத மாதிரி கிளறணும். முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நம்ம முட்டை மசாலா கிரேவி ரொம்ப சூப்பராகவே தயாராகிருக்கு. இது வந்து சுடு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு செம்மையாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், பூரிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிஷ் பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.